டாக்டர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, அந்த தப்பான மருந்து நாட்டு மருந்து இல்ல. வழக்கமா அந்த மருந்த டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க முடியாதான். அதை வாங்கிட்டு வந்து யாரோ சூர்யாவுக்கே தெரியாம அவனை குடிக்க வச்சிருக்காங்க. அந்த யாரோ யாரு? யாரோ யாருமா? அந்த மருந்தை குடிச்ச உடனே டீஹைட்ரேட் அதிகமாகி உயிரே எடுக்கிற அளவுக்கு போகும்னு டாக்டர் சொன்னாரு. இது அவ்வளவு சீக்கிரம் டாக்டர்ஸே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். அந்த மருந்து சூர்யாவோட உடம்புல அளவுக்கு அதிகமா கலந்து அதனாலதான் இவ்வளவு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்கானோ தெளிவா ஆதாரத்தோட சொல்லியிருக்கு. இதோ ஆதாரத்தை பாத்தீங்கல்ல. ஐயோ, சுத்தி வளைச்சு நாம தான் மருந்து கலந்தோன்னு தெரிஞ்சு போயிருமோ? இப்ப என்ன பண்றது? ஆக மொத்தத்துல சூர்யா உடம்பு சரியில்லாம போனதுக்கும் நந்தினிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் சூர்யாவோட உயிரை எடுக்கிற அளவுக்கு அந்த ஆபத்தான மருந்த அவனுக்கு கொடுத்தது யாரு? ஐயோ, என்ன சுந்தரவள்ளி, அமைதியா இருக்க? அமைதியா இல்ல, யோசிக்கிறேன். இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா அதை யார் பண்ணிருப்பா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள. அதுதான் தெரியல. ஆமா, அதேதான் நானும் சொல்றேன். சூர்யா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த ஒரு தடவை முயற்சி பண்ணவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணுவாங்க. அதனால அது யாருங்கிறத ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும். டாடி, இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல டாடி. ஆக்சுவலி இவ்வளோ நாள் இல்லாம இப்போ திடீர்னு எதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? தெரியலடா, அதான் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. உன் உயிருக்கு ஆபத்து வரணும்னு யார் நினைக்க முடியும்? உன்னை கொன்றதால யாருக்கு என்ன ஆதாயம்? அதுவும் அந்த பழிய தூக்கி நந்தினி மேல போடவும் முயற்சி நடந்திருக்கு. அப்ப அந்த வேலையை செஞ்சது யாரா இருக்கும்? ஏன் மாதவி, அமைதியா இருக்காம ஏதாவது பேசு, இல்லைன்னா நம்ம மேல டவுட் வந்துருமா? அப்பா, சூர்யாக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க நினைக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள விடவே கூடாது. இதுல நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் இப்பவே பண்றேன். நீ எதுவும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். இந்த வேலையை செஞ்சது யாருன்னு இனிமே கண்டுபிடிப்போம். ஆனா இப்ப நான் சொல்ல வர்றது, இனிமே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை காரணமா வச்சுக்கிட்டு நந்தினி யாரும் திட்டாதீங்க. கிளம்புங்க, போங்க. நந்தினி, இங்க வா. சொல்லுங்க சார். இல்ல, நாம போன ரெசார்ட்ல 2 திருடனுங்க உன்னை கடத்தினதா சொன்னேன்ல? ஆமா. எனக்கு என்னமோ ஆக்சுவலா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்றதுக்கும் ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஆமா சார், ஐயா அப்படிதான் சொல்றாரு. ஒரு பக்கம் உன்னை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க, இன்னொரு பக்கம் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணதா இருக்கும்? எதுக்கு பண்ணிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. நிஜமா எனக்குமே புரியல சார். எனக்கே தெரியாம என் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு மெடிசனை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அது யாரா இருக்கும்? கண்டிப்பா அது இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஆளுங்களா இருக்கிற வாய்ப்பே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. என்ன நந்தினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது சார். ஏய் நந்தினி, இரு. ஏன் இப்ப பயப்படுற? உன் உயிருக்கும் தான் ஆபத்து இருக்கு. ஒருவேளை நம்ம 2 பேரையும் கொலை செய்ய பாக்குறது ஒரே ஆளா கூட இருக்கலாம்ல? தெரியல சார்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு இதை வச்சுதான் மாதவி அம்மா பெரிய பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். அதனால இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ஏய், என்ன நீ இப்படி பேசுற? என்ன, ஒருவேளை உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சு என்கிட்ட மறைக்கிறியா? சார் அதெல்லாம் இல்ல சார். சும்மா இருக்கும் போதே பிரச்சனை வருது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, அதனால்தான். ஆனா இங்க பாரு நந்தினி, இனிமேதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ம், சரியா? சரிங்க சார். சரிங்க சார். ம். ஆ ஏய், என்னது பேட் பர்ஃபியூம் மாதிரி இருக்கு? சார் வேப்பெண்ண சார், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்க, ஏய், போட்டு ஏய், பாருங்க. சி 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 க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. சார் க்ளோஸ் இட், க்ளோஸ் இட். ஃபர்ஸ்ட் என்ன க்ளோஸ் சார் பண்ணு, இவ்ளோ க்ளோஸ் பண்ணு. பதறீங்க? இது ஒரு விஷம் இல்ல சார், சரி பாருங்க. சரி, க்ளோஸ் பண்ணு, முதல்ல க்ளோஸ் பண்ணு. சார் நீங்க ரொம்ப தான் பண்றீங்க சார். ஆ? இவ்ளோ ஸ்மெல் எடுக்குது. இது எப்படி வச்சிட்டு திரியற நீ? சார் இதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா? இத தடவிட்டு படுத்தா கொசு பக்கத்துலயே வராது ஆ, சார். எப்படி வரும்? எப்படி வரும்? பக்கத்துல வந்தாலும் நாத்தம் அடிச்சு செத்துருமே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இத நிறைய விஷயத்துக்கு மருந்தா எடுத்துக்கிறாங்க. தலையில தேய்ப்பாங்க, தோல் வரவரன்னு இருந்தா அதுக்கு தேய்ப்பாங்க. ச்சே, எப்படி நந்தினி, எப்படி இந்த ஸ்மெல்ல சகிச்சுக்கிட்டு இந்த பாடியில தடவிக்கிற? அந்த சரக்கு நாத்தத்தை வச்சுட்டு நீங்க குடிக்கிறீங்க, அது மட்டும் எப்படி சார்? ஏய், இப்பயே சம்மந்தம் இல்லாம பேசுற. அது வேற, இது வேற. இது நாறுது. வேற வேறதான் சார். ஆனா அந்த பாட்டில்ல மட்டும் சென்ட் வாசனையா வருது. ஆனா அத மட்டும் நல்லா மடக்கு மடக்குன்னு குடிக்கிறீங்கல்ல. ஏய், இப்போ நீ ஏன் தேவையில்லாம சரக்கு பாட்டில எடுக்கிற? அதெல்லாம் நாத்தம் வராது. அதெல்லாம் தெய்வீக நறுமணம். அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் அருமை தெரியும். ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? பப்பா பப்பா. ஐயோ. ஏய், ஆ. ஐயே, என்ன நந்தினி பண்ற? சார் இது இப்படி தேய்ச்சா ஐயே, கொசு சீ, பக்கத்துல வராத. வராது. ஓ காட். ரேணுகா, என்னடி, என்ன நடக்குது? ஐயோ அம்மா, இங்க என்னென்னமோ நடக்குதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், நீயே பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அருணாச்சல ஐயா இருக்காரு இல்லம்மா, அவருக்கு யாரோ ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்லிருக்காரு. அத வச்சு இங்க எல்லாரையும் நிக்க வச்சு ஒன்னு பண்ணிட்டாருமா. ஏய் சி, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதாம்மா, சூர்யா சருக்கு நாட்டு மருந்தோட கலந்து கொடுக்க சொல்லி நீங்க ஒரு மருந்து கொடுத்தீங்கல்ல, ஆமா, அத வாங்கி நானும் நீங்க சொன்ன மாதிரி கலந்து கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் அவருக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிடல் வரைக்கும் போனாரு. ஏய், அதெல்லாம் பழைய கதை. இப்ப அத பத்தி எதுக்கு பேசுற? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நான் சொல்றத முழுசா கேளுங்கம்மா. அந்த டாக்டரு சூர்யா சாரோட ரத்தத்தை முழுசா டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம். அதுல சூர்யா சார் உடம்புல எந்த நாட்டு மருந்தும் கலக்கல, வேற ஏதோ மருந்து கலந்துருக்குன்னு ஆதாரத்தோட சொல்லிருக்காராமா.